ஒரு பச்சை பசுமையான காடு. வெள்ளை பூனை குழந்தைகளிடம் சிரித்து பேசிக் கொண்டிருக்கிறது. அப்போது பூனை, ஹாய் குட்டீஸ், இன்று காட்டுல ஒரு வித்தியாசமான மாநாடு நடக்குது, வாங்க அதை பார்க்கலாம். பெரிய மரத்தில் அறிவிப்பு, இன்று பழங்களின் மாநாடு நடக்குது, எல்லோரும் வரவும் என்று. இங்க பழங்களே அவர்களை பற்றி பேச போறாங்க. மாம்பழம் உருண்டு வந்து மேடையில் நிற்கிறது. நான் வைட்டமின் ஏ அதிகம் வைத்திருப்பவன், நான் கண்களுக்கு நல்லது செய்பவன். வாழைப்பழம் சிரித்துக்கொண்டே, நான் உடம்புக்கு சக்தி மற்றும் பலம் தருவேன். ஆப்பிள் கண்ணாடி போட்டுக்கொண்டு, என்ன தினமும் சாப்பிட்டா நீங்க டாக்டர் பக்க வேண்டியதே இல்லை. திராட்சை குழு சேர்ந்து பேசுகிறது. நாங்கள் நினைவாற்றலை அதிகரிப்போம். ஆரஞ்சு பழம் சுழன்று பேசுகிறது. நான் வைட்டமின் சி கொண்டவன், காய்ச்சல் வராமல் காப்பாற்றுவேன். மாதுளை மெதுவாக பேசுகிறது. நான் இரத்தத்தை சுத்தமாக வைத்திருக்க உதவுவேன். பப்பாளி கையாட்டிக்கொண்டு, நான் ஜீரணத்துக்கு நல்லது செய்வேன். கொய்யா சிரித்துக்கொண்டு, நான் பற்களை வலுவாக வைப்பேன். எலுமிச்சை குதூகலமாக குதித்துக்கொண்டு, நான் நோய் எதிர்ப்பு சக்தியை தருவேன். தர்பூசணி குளிர்ச்சியாக, நான் உடம்பை குளிர வைப்பேன். பூனை கைத்தட்டி, வாவ், எல்லா பழங்களும் சூப்பர். ஒரு குட்டி குழந்தை யோசிக்கிறது. ஒரே ஒரு பழம் போதுமா? இல்லை. பழங்கள் எல்லாம் ஒன்றாக. எல்லா பழங்களும் இல்லை, எல்லாவற்றையும் சாப்பிடணும். பழங்கள் வண்ணவட்டமாக நிற்கின்றன. பூனை குழந்தைகளிடம், எல்லா பழத்தையும் சாப்பிட்டால் ஆரோக்கியம் நிச்சயம். குழந்தைகள் பழத்தட்டு பிடித்து நிற்கிறார்கள். பழங்கள் நடனமாடுகின்றன. வானவில் தோன்றுகிறது. பூனை கண்ணடிக்கிறது. பழங்கள் நண்பர்கள் மாதிரி என்று. பழங்கள் குழந்தைகளுக்கு வணக்கம் செலுத்துகின்றன. பலகையில் தோன்றும் வாசகம், தினமும் பழம் சாப்பிடுங்கள். பூனை கையசைத்து, நாளை இன்னொரு கதையுடன் வருகிறேன். சூரியன் மறையும் காடு. பாய் குட்டீஸ், எல்லோரும் ஆரோக்கியமா இருங்க.